செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே நிறுத்தப்பட்டிருந்த லாரியை கடத்திச் சென்ற நபரை சினிமா பாணியில் சேஸ் செய்து பிடித்தது எப்படி என்பதை விவரித்துள்ளார் காவலர் லோகேஷ் காந்தி. பர்னூர்ல இருந்து அவங்க மேல்மருவத்தூர் லோடு எடுத்துட்டு வராங்க. சரிங்க. பர்னூர்ல வந்து டீ குடிக்கிட்டு நிறுத்திருக்கான். அவன் நம்ம டிரைவர் இறங்கினோடனே இவன் வந்து வண்டி எடுத்து அங்க இருந்து ஒரு ரேஷ் டிரைவ் பண்ணிட்டு எல்லா பேரிகார்டெல்லாம் இடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வரான். அங்க இருந்து தொத்திட்டு வரோம். எங்க இருந்து பர்னூர் டோல் பிளாஸ்ல இருந்து வராங்க. மகேந்திர சிட்டில இருந்து நாங்க அவனை சேஸ் பண்ணிட்டு வரோம். வண்டி நிறுத்துறான்னு வண்டி நிறுத்தவே இல்லை. எவ்வளவோ சேஸ் பண்றோம், முடியல. ஓகே. கடைசியில பேரிகார்டு வண்டி எல்லாம் போட்டு அப்புறம் நிறுத்துறோம். இப்ப நம்ம வண்டியில ஏறினது நீங்க தான? ஏறி வண்டியில இல்ல அவர் முருகனேசை, அவர் நம்ம கூட நம்ம போலீஸ் முருகனேசை எஸ்எஸ்ஐன்னு சொல்லிட்டு நாங்க பின்னாடி வண்டியை சேஸ் பண்ணிட்டு வரோம். வண்டி பின்னாடி பப்ளிக் யாருக்கும் அடிப்படல. ஒரு பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் கிட்டத்தட்ட அடிப்பட்டாங்க. ஒரு பெரிய ஒரு விபத்து வந்து இன்னைக்கு தவிர்க்கப்பட்டது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப வழக்குப்பதிவு ஏதாவது பண்ணிருக்கோமா? அவங்க அந்த ஓட்டுநர் வழக்குப்பதிவு பண்ணிருக்கோமா? இப்பதான் அவன் வந்து மனநல பாதிக்கப்பட்டவன். வேற ஒண்ணு இல்ல. வண்டி ஓட்டுனவன் மனநல பாதிக்கப்பட்டவன். அதனால ஓகே. திருட்டு லாரி பிடிப்பட்டது எப்படி என்பது தொடர்பாக தற்போது காவலர் அளித்த அந்த விவரங்களை பார்த்தோம். சினிமா பாணியில் சேஸ் செய்து பிடித்தது எப்படி என்பது தொடர்பாக காவலர் லோகேஷ் காந்தி தற்போது விவரித்தார். மறைமலை பகுதியில் உள்ள தடுப்புகளில் அந்த லாரி மோதியது. இந்த திருட்டு லாரி எப்படி பிடிப்பட்டது என்பது தொடர்பாக காவலர் விளக்கம் அளித்தார்.